Hi students, so 11th public practical exam ரொம்ப சீக்கிரமா வரப்போகுது இல்லையா? So maybe உங்களுக்கு ஐடியா இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் உங்களுக்கு எப்படி பண்ணுறது, ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இருந்தாச்சு அப்படின்னா எப்படி அதையெல்லாம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோஸை தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதில் ஏன்னா 10th கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிக்கல் செஞ்சுருப்பீங்க. ஸோ அதை விட இப்போ நீங்கள் ஹையர் செக்ஷன் வந்திருக்கீங்க. ஸோ அதை விட டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக தான் இந்த 11th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ எப்படி படிக்கணும், எப்படியெல்லாம் எழுதணும் அதை தான் நான் இதில் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது பியோசாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு டோட்டல் 15 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. சரியா? 15 மார்க்ஸுக்கு ப்ராக்டிக்கல் இருக்குது. அதே நேரத்தில் பயோசுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7.5 மார்க்ஸ் தான் ப்ராக்டிக்கல் செய்யணும். ஸோ எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த கிவன் அனிமல் ஏ, ட்ரா அண்ட் ரைட் எனி 2 டயக்னாஸ்டிக் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் பிக்சர் வைக்கலாம், இல்லை ஸ்பெசிமென் வைப்பாங்க. ஸோ வைக்கும்போது அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் எப்படி எழுதுவீங்க? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூரோப்ரேக்கியா. ஸோ ப்ளூரோப்ரேக்கியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளூரோப்ரேக்கியாவோட ஸ்பெசிமென் வச்சுருப்பாங்க, இல்லை பிக்சர் வச்சுருப்பாங்க. ஸோ மேபி ஸ்பெசிமென் வச்சுருக்காங்க அப்படின்னா த கிவன் ஸ்பெசிமென் அப்படின்னு எழுதணும், இல்லை பிக்சர் வச்சுருக்காங்கன்னா த கிவன் பிக்சர் அப்படின்னு எழுதணும். ஸோ த கிவன் ஸ்பெசிமென் ஏ இஸ் ஐடென்டிஃபைட் அஸ் ப்ளூரோப்ரேக்கியா. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபைலம் கண்டிப்பாக எழுதணும். ஸோ இதோட ஃபைலம் என்னது? இட் பிலாங்ஸ் டு த ஃபைலம் டீனோஃபோரா. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் பார்ட்டில் இவ்வளோ நீங்கள் எழுதிட்டீங்கனாலே போதுமானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் மீன்ஸ் டயக்னாஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக எழுதணும். ஸோ இதில் உங்களுக்கு 2 எழுதணும், பட் மோர் தேன் 2 எழுதுறது பெட்டர். ஸோ இதில் அந்த டயக்னாஸ்டிக் ஃபீச்சரில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பை ரேடியலி சிமெட்ரிக்கல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 pairs ஆஃப் சிமெட்ரிக்கல் சைட்ஸ் வந்து இருக்கும். சரியா? ஸோ எப்படி கட் பண்ணிக்கலாம், எப்படியும் கட் பண்ணிக்கலாம், இப்படியும் கட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது நமக்கு பார்த்ததுமே, அந்த ஆர்கானிசமாக பார்த்ததுமே நமக்கு தெரியக்கூடியது பை ரேடியலி சிமெட்ரிக்கல். அதே மாதிரி பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கோம்ப் ரோஸ் வந்து கண்டிப்பாக மார்க் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோம்பு பிளேட்ஸ் வந்து இருக்குது. அந்த கோம்ப் ரோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் சீப்பு மாதிரி இருக்குது. ஸோ கோம்பு பிளேட்ஸ், சரி, அந்த கோம்பு பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ரோஸாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இதுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோம்ப் ஜெல்லிஸ் ஆர் சி வால்நட். அதே மாதிரி சி வால்நட்டுங்கிறது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க? ஏன்னா இட் லுக்ஸ் லைக் வால்நட், வாதுமைன்னு சொல்லுவாங்க. வால்நட் மாதிரியே இருக்கிறதுனால தான் இதுக்கு சி வால்நட் அப்படிங்கிற நேமை வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் இதோட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் பயோலுமினிசன்ஸ், லைட்டை எமிட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. அதே மாதிரி நிமோட்டோசிஸ்ட் கிடையாது, ஸ்டிங்கிங் செல்ஸ் வந்து ஆப்சன்ட். அதே மாதிரி கோலோபிளாஸ்ட்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் செல். அந்த ஸ்பெஷல் செல் வந்து இந்த ப்ளூரோப்ரேக்கியாவுக்கு இருக்குது. இது வந்து கோலோபிளாஸ்ட் எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஃபுட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டை கேப்சர் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் செல் தான் கோலோபிளாஸ்ட். அதே மாதிரி இதோட ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதே மாதிரி ஃபெர்டிலைசேஷன் வெளியே தான் நடக்கும், எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். அப்போ இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னாலே கண்டிப்பாக லார்வா வந்து இருக்குது. சரியா? ஸோ லார்வா இருக்கிறதுனால கண்டிப்பாக லார்வாவோட நேமை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணணும். ஸோ லார்வா சிடிபிட் லார்வா. ஸோ அந்த நேமை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிக்சர் ட்ரா பண்ணும்போது குறைஞ்சது 3 லேபிளிங்காவது கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். மோர் தென் 3 மீன்ஸ் இட்ஸ் குட். ஸோ டென்டகுலர் ஷீத் இருக்குது அந்த பிக்சரில். ஸோ அந்த டென்டகுலர் ஷீத்தை மார்க் பண்ணியிருக்கணும். அதுமாதிரி கோம்ப் ரோஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மார்க்கிங். ஸோ அதை கண்டிப்பாக லேபிள் பண்ணணும். அதுமாதிரி டென்டக்கிள்ஸ் இருக்குது, மவுத் இருக்குது. ஸோ இது இவ்வளவே நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது. தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேப் வார்ம். ஸோ டேப் வார்ம் கண்டிப்பாக மேக்ஸிமம் ஸ்பெசிமென் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஸ்பெசிமென் தான் வைப்பாங்க. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரியே தான் எழுதணும். த கிவன் ஸ்பெசிமென் ஏ, திஸ் இஸ் ஆல்சோ ஏ. ஏன்னா ஏ செக்ஷனில் வந்து மொத்தம் 4 இருக்குது, ஏதாவது ஒன்று தான் வைப்பாங்க. ஸோ த கிவன் ஸ்பெசிமென் ஏ இஸ் ஐடென்டிஃபைட் அஸ் டேப் வார்ம் அண்ட் இட் பிலாங்ஸ் டு த ஃபைலம் பிளாட்டிக்கல் விந்தஸ். ஐடென்டிஃபிகேஷன் பார்ட்ஸில் நீங்கள் இவ்வளோ எழுதிட்டீங்கனாலே போதும். நெக்ஸ்ட் டயக்னாஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எழுதணும். டயக்னாஸ்டிக் டேப் வார்மை பார்க்கும்போது எப்படி தெரியும்? இட் இஸ் டார்சல் சைடும் வென்ட்ரல் சைடும் ஃப்ளாட்டாக இருக்குது இல்லையா? ஸோ இட் இஸ் டார்சோ வென்ட்ரலி ஃப்ளாட்டன்ட்.
அதே மாதிரி இட் இஸ் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். 3 லேயர்ஸ் இதுக்கு இருக்குது. எக்டோடாம், எண்டோடாம், மீசோடாம். ஸோ 3மே இருக்குது. அதனால் இது என்ன சொல்லுவோம்? ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சீலோம் கிடையாது. சீலோம் ஆப்சன்ட். ஸோ இட் இஸ் ஏ சீலோமேட். அதே மாதிரி ஆர்கன்ஸ் வந்து பிளாட்டிக்கல் மெண்டஸ் ஃபைலம்லேருந்து தான் என்ன ஆகுது? கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணலாம். ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு மாற்றி எழுதக்கூடாது. ஏன்னா ஆர்கன் சிஸ்டம் இதுக்கு கிடையாது. ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். மேக்ஸிமம் இது வந்து எங்கே தான் இருக்கும்? இப்போ ஹியூமன் பீன்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஹியூமன் பீன்ஸோட இன்டெஸ்டைனுக்குள்ளால தான் இருக்கு இல்லையா? ஸோ இட் இஸ் எண்டோ பாரசைட். அது மாதிரி இப்போ பிக்சரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பிக்சரில் பாருங்கள் ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் இருக்குது. ஸோ ஹூக்ஸ் சக்கர்ஸ் எதுக்காக இருக்கக்கூடியது? அட்டாச்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய, எங்கேயாவது போய் அது ஒட்டிக்கிட்டு இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த அட்டாச்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய ஒன்று தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ். அதே மாதிரி எக்ஸ்க்ரீஷனுக்காக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் செல் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் செல். ஸோ இதில் ஏதாவது டயக்னாஸ்டிக் ஃபீச்சர்ஸ் 2 இல்லாட்டி 3 எழுதிட்டிங்கனாலே போதுமானது. இல்லை 3 எழுதிக்கலாம் அப்படின்னா இட் வாஸ் குட். ஸோ இப்போ பிக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிக்சரில் மவுத் பார்ட்ஸ் கண்டிப்பாக மார்க் பண்ணியிருக்கணும். ரோஸ்ட் எல்லாம் அதே மாதிரி ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் அட்டாச்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடியது. ஸோ அதே நீங்கள் கண்டிப்பாக மார்க் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஸ்கோலெக்ஸ் ஹெட் ரீஜியன் ஸ்கோலெக்ஸ் வருது. அதே மாதிரி அடுத்த பாறை தான் நெக் ரீஜியன். அடுத்த நெக் ரீஜியன் இருக்குது. நெக்ஸ்ட்டு இம்மெச்சூர் ப்ரோக்ளாட்டிட், மெச்சூர் ப்ரோக்ளாட்டிட், கிரேவிட் ப்ரோக்ளாட்டிட். ஸோ இதில் மார்க்கிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். நான் அந்த டேப்வார்ம் அப்படிங்கிறது நம்ம பாடிக்குள்ளாலே இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே படித்ததுனால ஈஸியாக அதை என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு லேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் காக்ரோச். காக்ரோச்சோட ஐடென்டிஃபிகேஷன் எப்படி எழுதுவீங்க? த கிவன் ஸ்பெசிமன் ஏ இஸ் ஐடென்டிஃபைட் அஸ் காக்ரோச். இட் பிலாங்ஸ் டு த ஃபைலம் ஆர்த்ரோபோடா. ஸோ இதில் இப்போ பிக்சர் பார்க்கும்போது நமக்கு தெரியும் அது ஓரளவு டெவலப்மெண்ட் இல்லையா? ஸோ இட் இஸ் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ஸோ எக்டோடாம், எண்டோடாம், மீசோடாம் இது எல்லாமே இருக்கும். தென் சைசோசீலோமின், ட்ரூ சீலோம் இருக்கும். தென் ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ், லெகு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜாயிண்டடாக இருக்குது இல்லையா? எதுக்காக? லோகோமோஷன் பர்பஸுக்காக இல்லையா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிற பர்பஸுக்காக. அது மாதிரி பாடியை கவர் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸோஸ்கெலிட்டன், ஸ்கெலிட்டன், தட் மீன்ஸ் கைட்டினஸ் ஸ்கெலிட்டனால் உருவாக்கப்பட்டது தான் அதோட பாடி. அது மாதிரி ரெஸ்பிரேஷன் த்ரூ ட்ரக்கியா, தென் எக்ஸ்கிரேஷன் த்ரூ மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ். அதே மாதிரி இதோட மார்க்கிங்ஸ் கண்டிப்பாக நிறைய வந்து நமக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா ஆண்டனா மார்க் பண்ணிவிடுங்க. காம்பவுண்ட் ஐ இருக்குது, காம்பவுண்ட் ஐ மார்க் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேர் ஆஃப் விங்ஸ் டெக்மினா, தென் ஹைண்ட் விங்ஸ், தென் அப்டாமினல் ரீஜியன், தென் ஏனல் சர்க்கை. ஸோ இவ்வளோ நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பைலா. ஸோ இதுவும் ஸ்பெசிமன் ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் பார்ட், த கிவன் ஸ்பெசிமன் ஏ இஸ் ஐடென்டிஃபை அஸ் பைலா அண்ட் இட் பிலாங்ஸ் டு த ஃபைலம் மொலஸ்கா. ஸோ இதுவும் பாடியை சுற்றி ஒரு ஷெல் இருக்குது இல்லையா? கால்கேரியஸ் ஷெல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட பாடி உள்ளால தெரியும். அது நம்ம பார்க்குறோம் அப்படின்னு ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்கின்னால் மேட் பண்ணது. இட் இஸ் நோன் அஸ் த மேண்டில். தென் ரெஸ்பிரேஷன் த்ரூ டினீடியா. ஸோ டினீடியா வந்து ஃபெதர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கில்ஸ் தான் டினீடியா. இட் ஹெல்ப்ஸ் ஃபார் த ரெஸ்பிரேஷன். தென் இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் எ ராஸ்பிங் ஆர்கன் மவுத்தில் இருக்குது. தட் இஸ் நோன் அஸ் த ரேடுலா. இதோட எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன் பார்த்தீங்கன்னா நெஃப்ரிடியா. அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் ஹீமோசைனின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஹீமோசைனின். அதே மாதிரி அதோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். ஸோ லார்வா இஸ் ப்ரெசன்ட், வெலிகர் லார்வா.